அந்த அற்புத கூத்தனின் கண்கொள்ளா காட்சியை காணும் காலம் எப்போது வரும் என்று எண்ணிக்கொண்டே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த அருள் தரிசனம் எங்கோ தூரத்தில் கிடைக்கக்கூடியது அல்ல, அது நம்முள் விழிக்கும் ஒரு அனுபவம். மனம் எப்போதும் அலைபாயும் கடல் போல எண்ணங்களால் கலங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் கவனம் ஒரே இடத்தில் நிலைத்துவிட்டால் அந்த அலைகள் தானாக அடங்கிவிடும். அப்போதுதான் உண்மையான அமைதி உருவாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் எப்போதும் ஒலித்துக் கொண்டிருப்பது ஓம் என்ற அதிசய நாதம். அது ஒரு சொல் அல்ல, அது பரம்பொருளின் அதிர்வு, உயிரின் மூச்சு, இறைவனின் சுவாசம். நீ அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி உன் மூச்சின் ஓட்டத்தை கவனித்து அந்த ஓம் நாதத்தை உள்செவியால் கேட்க ஆரம்பித்தால் மெல்ல மெல்ல உன் மனம் அமைதியாகி தெளிவு பெருகும். பயம் குறையும், கவலைகள் கரையும், சிந்தனை வெளிச்சமாகும். தியானம் என்பது கடினமான ஒன்றல்ல, அது உன்னிடம் திரும்பிச் செல்லும் ஒரு பயணம். மூச்சை உள்ளிழுக்கும் போது உயிரின் சக்தியை உணரவும், வெளியே விடும்போது உன் சுமைகளை விட்டுவிடவும் கற்றுக்கொள். அந்த இடைவெளியில் எழும் அமைதிதான் இறைவன் பேசும் குரல். அந்த அமைதியில் நீ தனியாக இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உன்னுள் உதிக்கும். அது வெளியிலிருந்து வராது, உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் உண்மை. வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். இதில் பலர் வருவார்கள், சிலர் நின்று விடுவார்கள், சிலர் விட்டுச் செல்வார்கள். யாரும் நிரந்தரம் இல்லை என்பதே உண்மை. ஆனால் உன் உடலும் மனமும் மற்றும் உன்னுள்ளிருக்கும் அந்த இறை சக்தியும் தான் உன் உண்மையான துணை. ஆகையால் உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள், எண்ணங்களை தெளிவாக வைத்துக்கொள், நடந்தவற்றை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். ஏனெனில் எதிர்ப்பது வலியை அதிகரிக்கும், ஏற்றுக்கொள்வது அமைதியை தரும். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமல்ல, இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் அலைகள். இதுவும் கடந்து போகும் என்ற உண்மையை நினைவில் வைத்தால் எந்த நிலையிலும் மனம் உடையாது. நீ அமைதியாக அமர்ந்து உன் மூச்சை கவனித்து அந்த ஓம் நாதத்தை உணர ஆரம்பித்தால் அங்கேயே இறைவனை காண ஆரம்பிப்பாய். அங்கேயே பயமில்லா நிலை உருவாகும். அங்கேயே வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். அந்த அமைதியில் வாழ கற்றுக்கொண்டவனுக்குத்தான் உண்மையான ஆனந்தம் கிடைக்கும். வாழ்க்கை பாதையில் நீ ஒருபோதும் யாரையும் முழுமையாக நம்பி நடக்காதே. ஏனெனில் உன்னுடன் வரும் எல்லோரும் உன் நிரந்தர துணை அல்ல. அவர்கள் உன் பயணத்தின் சில கட்டங்களில் தோன்றி மறையும் நிழல்கள் மட்டுமே. இன்று உன்னுடன் சிரித்து பேசும் பலர் நாளை உன்னை புரிந்து கொள்ளாமல் விலகிப் போகலாம். அதனால் அவர்களை வெறுக்க வேண்டாம், அவர்களை பற்றி கசப்பாக நினைக்க வேண்டாம். அவர்கள் வந்தது ஒரு காரணத்திற்காகவும் சென்றது இன்னொரு காரணத்திற்காகவும் என்பதை புரிந்துகொள். உறவுகள் வாழ்க்கையில் அழகானவைதான், ஆனால் அந்த அழகுக்குள் ஒரு நிலையின்மை மறைந்து கிடக்கிறது. அதனை உணர்ந்தவனே மன அமைதியை காக்க முடியும். நீ யாரையும் பற்றி கொண்டு வாழ்ந்தால் அவர்கள் மாறும்போது நீ உடைந்து போக வேண்டிய நிலை வரும். ஆனால் நீ உன்னுள் இருக்கும் இறை சக்தியை பற்றி கொண்டு வாழ்ந்தால் யாராலும் உன்னை உடைக்க முடியாது. உன் இதயத்தில் ஒரே ஒரு நிரந்தர இடத்தை இறைவனுக்காக வைத்துக்கொள். மற்றவர்கள் எல்லாம் அந்த இடத்தை தொட்டுச் செல்லும் பயணிகள் என்று எண்ணிக்கொள். அப்போது பிரிவு வந்தாலும் அது உன்னை சிதைக்காது, ஏமாற்றம் வந்தாலும் அது உன்னை தளரச் செய்யாது. பல நேரங்களில் நாம் எதிர்பார்ப்பதால் தான் வலிக்கிறோம். அவர் இப்படி செய்வார் என்று நம்புவதால் தான் மனம் உடைகிறது. எதிர்பார்ப்புகளை குறைத்தால் உறவுகள் எளிதாகிவிடும், மனமும் லேசாகிவிடும். யாராவது உன்னை விட்டுச் சென்றால் அதை இழப்பு என்று எண்ணாதே. அது உன் வாழ்க்கையில் இடம் பிடிக்காத ஒன்று தானாக விலகியது என்று நினை. சிலர் உன்னை சோதிக்க வருவார்கள், சிலர் உன்னை வளர்க்க வருவார்கள், சிலர் உன்னை காயப்படுத்தி ஒரு பாடம் கற்பிக்க வருவார்கள். ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் ஒரு ஆசிரியர்தான். அதனால் யாரையும் வெறுக்காதே, ஆனால் எல்லோரையும் உன் உள்ளத்தில் நிறுத்தாதே. எப்போது விலக வேண்டும், எப்போது நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள். அதுவே வாழ்க்கை அறிவு. உன்னை புரியாதவர்களிடம் உன் உண்மையை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு மட்டுமே நீ உன்னை காட்டிக்கொள். அதற்கு மேல் முயற்சி செய்தால் அது உன் மன அமைதியை கெடுக்கும். சில உறவுகள் நம்மை உயர்த்தும், சில உறவுகள் நம்மை இழுத்து கீழே தள்ளும். அதனால் யாருடன் இருக்கிறாய் என்பதை விட யாராக மாறுகிறாய் என்பதே முக்கியம். நீ உன்னை இழந்து ஒரு உறவை காப்பாற்ற வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் உண்மையான உறவு உன்னை இழக்கச் சொல்லாது, உன்னை நீயாக இருக்க அனுமதிக்கும். வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாரும் விட்டுச் சென்றாலும் உன்னுள் இருக்கும் அந்த இறை சக்தி மட்டும் உன்னை விட்டு போகாது. அந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு தனிமை என்றே இருக்காது. ஆகையால் உறவுகளை நேசி, ஆனால் அதில் அடிமையாகாதே. அன்பை கொடு, ஆனால் அதில் உன்னை இழந்து விடாதே. நெருக்கமாக இரு, ஆனால் உன் உள்ள அமைதியை காப்பாற்றிக்கொள். இறுதியில் நீ உணர வேண்டியது ஒன்றே: உன் வாழ்க்கை பயணத்தில் நிரந்தரமாக உன்னுடன் இருப்பவன் நீயும் உன்னுள் இருக்கும் இறைவனும் மட்டுமே. அந்த இரண்டையும் பிடித்து கொண்டால் எந்த பிரிவும் உன்னை உடைக்க முடியாது.
எந்த ஏமாற்றமும் உன்னை வீழ்த்த முடியாது, எந்த தனிமையும் உன்னை பயமுறுத்த முடியாது. வாழ்க்கையில் உன்னை வலியுறுத்தியவர்களை நினைத்தால் இன்னும் உன் இதயம் கனக்கிறதா? அந்த காயங்கள் இன்னும் ஆறாமல் உள்ளுக்குள் இரத்தம் சொட்டுகிறதா? அப்படியானால் இதை நிதானமாக கேள். அந்த வலி வீணல்ல, அந்த கண்ணீர் அர்த்தமற்றதல்ல. உன்னை விட்டுச் சென்றவர்களின் பாதச்சுவடுகள் உன் மனதில் காயங்களாக பதிர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த காயங்கள்தான் இன்று உன்னை ஆழமாக மாற்றியிருக்கின்றன. சிலர் உன்னை நேசிப்பது போல வந்து உன் நம்பிக்கையை இடித்து உன் உள்ளத்தை உடைத்து விட்டுச் சென்றிருப்பார்கள். அவர்கள் விட்டுச் சென்றது வெறும் வலியே அல்ல, அது ஒரு விழிப்பு. இனி யாரிடம் எவ்வளவு இதயம் திறக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பாடம். துரோகம் என்பது மனிதன் அனுபவிக்கும் மிக ஆழமான வலி. அது உடலை அல்ல, ஆன்மாவையே காயப்படுத்தும். ஒருவரை முழுமையாக நம்பி உன் இதயத்தை அவர்களிடம் வைத்தபின் அவர்கள் அதை மதிக்காமல் உடைத்துவிட்டால் அந்த நொடி உன் உள்ளம் சிதறிப் போய்விடும். அந்த சிதறிய துண்டுகளை திரும்பச் சேர்ப்பது எளிதல்ல, ஆனால் அது சாத்தியமற்றதும் அல்ல. நீ அழுது தீர வேண்டியிருந்தால் அழுதுவிடு. அந்த கண்ணீரை தடுத்து நிறுத்த வேண்டாம். ஏனெனில் அந்த கண்ணீர்தான் உன் உள்ளத்தில் சேர்ந்திருக்கும் வலியை வெளியே கொண்டு வரும் வழி. ஆனால் ஒரு நாள், ஒரு நேரம் நீ உன் கண்ணீரை துடைத்து எழுந்து நிற்க வேண்டும். என்னை காயப்படுத்தியவர்களால் நான் முடிந்து போவதில்லை என்று உன்னையே நீ நம்ப வேண்டும். மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல, உனக்காக, உன் மன அமைதிக்காக. நீ மன்னிக்காமல் இருந்தால் அந்த வலி தினமும் உன்னை தின்று கொண்டே இருக்கும். ஆனால் நீ மன்னித்து விட்டால் அந்த வலி உன்னிடமிருந்து விலக ஆரம்பிக்கும். மன்னித்து விட்டேன் என்பதற்காக மீண்டும் அவர்களை உன் வாழ்க்கையில் வரவேற்க வேண்டிய அவசியமில்லை. மன்னிப்பு என்பது மறந்து விடுவதல்ல, அது நினைவில் வைத்தே வலியை விடுவது. சிலர் உன்னை சிதைத்தார்கள், சிலர் உன்னை சிதறடித்தார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் உன்னை வலிமையானவனாக மாற்றிவிட்டார்கள் என்பதை நீ பின்னர்தான் புரிந்து கொள்வாய். நீ அனுபவித்த வலிகளெல்லாம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க வந்தவை. அந்த இரவு முழுக்க அழுது தூங்கிய நாட்கள் உன்னை பலவீனமாக்கவில்லை, அது உன்னை ஆழமாக சிந்திக்க கற்றுக் கொடுத்தது. உன்னை புரியாமல் விட்டுச் சென்றவர்களை பிடித்து நிற்காதே. அவர்கள் போன இடத்தில் நீயும் நின்று கொண்டால் உன் வாழ்க்கை முன்னேறாது. வலிதரும் நினைவுகளை மெதுவாக விட கற்றுக்கொள். அது ஒரே நாளில் முடியாது, ஆனால் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையும். உன் இதயம் ஒரு நாள் மீண்டும் சிரிக்க கற்றுக்கொள்ளும். உன் கண்கள் மீண்டும் நம்பிக்கை காணும். இன்று நீ அனுபவிக்கும் இந்த கண்ணீர் நாளை உன் பலமாக மாறும். இன்று உன்னை உடைத்தவர்கள் நாளை உன் வளர்ச்சிக்கு காரணமானவர்கள் என்று நீ உணருவாய். வாழ்க்கை இப்படித்தான், அது நம்மை காயப்படுத்தியும் கற்றுக் கொடுக்கிறது, உடைத்தும் உருவாக்குகிறது. ஆகையால் வலியை வெறுக்காதே, அதை புரிந்துகொள், அதை கடந்து செல். உன் இதயம் மீண்டும் நிம்மதியாக துடிக்க ஆரம்பிக்கும் நாள் தூரத்தில் இல்லை. நினைவில் வை, உன்னை உண்மையாக நேசிக்காதவர்கள் விட்டுச் சென்றது உன் இழப்பு அல்ல, அது உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு பாரம் குறைந்தது. நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாய், இன்னும் சுவாசிக்கிறாய், இன்னும் முன்னேற முடியும். அதுவே உன் வெற்றி. கண்ணீரை துடைத்து எழுந்து நட, ஏனெனில் உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. அது இப்போதுதான் உன்னை உண்மையான மனிதனாக உருவாக்க ஆரம்பித்திருக்கிறது. காலம் மனிதன் புரிந்து கொள்ள மறக்கும் மிகப்பெரிய சக்தி. இன்று நீ வலிமையானவன் என்று நினைத்தாலும் ஒரு நொடி போதுமே காலம் அனைத்தையும் புரட்டி போட. உயரத்தில் நிற்கும் ஒருவனை தரையில் நிறுத்தவும், தரையில் விழுந்த ஒருவனை மீண்டும் உயர்த்தவும் அதற்கு ஒரு கணம் போதும். அதனால்தான் பெருமை கொள்ளாதே, அதனால்தான் தளர்ந்து போகாதே. இரண்டிலும் நிதானமாக இரு. ஏனெனில் காலத்தின் பின்னால் இயங்குவது இறைவனின் சித்தம், அவன் எழுதிய விதி, அவன் அளிக்கும் அனுபவம். நீ இன்று சந்திக்கும் ஒவ்வொரு நிலையுமே காரணமற்றது அல்ல, அது உன் வளர்ச்சிக்காக அமைக்கப்பட்ட ஒரு பாதை. சில நேரங்களில் ஏன் இது எனக்கு மட்டும் என்று நீ வலியுடன் கேட்பாய். ஆனால் அந்த கேள்விக்கான பதில் உடனே கிடைக்காது. காலம்தான் அதை மெதுவாக வெளிப்படுத்தும். காத்திருக்க கற்றுக்கொள், பொறுமையாக இருக்க கற்றுக்கொள். ஏனெனில் இறைவன் தரும் பதில்கள் எப்போதும் சரியான நேரத்தில்தான் வரும். நான் உன்னை சோதிப்பேன், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று அந்த பரம்பொருள் உன் உள்ளத்தில் மெதுவாக சொல்கிறது. நீ கவனமாக இருந்தால் அந்த குரலை கேட்க முடியும். உன் வாழ்க்கையில் கதவுகள் மூடப்படும் போது அது முடிவு அல்ல, அது ஒரு புதிய திசைக்கு உன்னை அழைக்கும் இறைவனின் அழைப்பு. நீ பிடித்து கொண்டதை இழக்கும்போது வலிக்கும், ஆனால் இறைவன் உனக்கு உரியதை கொடுக்க அந்த இடத்தை காலி செய்கிறான். ஆகையால் இழப்பை சாபம் என்று நினைக்காதே, அது அருளின் மறைமுக வடிவம். உன் கண்களில் கண்ணீர் வழிந்தாலும், உன் இதயம் உடைந்தாலும், உன் உள்ளத்தில் அவன் இருப்பதை மறந்துவிடாதே. அவன் உன் வலியை பார்க்காமல் இல்லை, அவன் உன் போராட்டத்தை கவனிக்காமல் இல்லை. சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையை திருப்பியமைக்க அவன் காத்திருக்கிறான்.
நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். துன்பம் வந்தால் இதுவும் கடந்து போகும் என்று இறைவனை நினை. சந்தோஷம் வந்தால் இது உன் அருள் என்று நன்றி சொல். அந்த நன்றியும் நம்பிக்கையும் சேர்ந்த இடத்தில்தான் உண்மையான பக்தி பிறக்கும். பக்தி என்பது கோவிலுக்கு செல்வதிலோ பூஜை செய்வதிலோ மட்டுமில்லை. அது ஒவ்வொரு நிலையையும் இறைவனின் அருளாக ஏற்றுக்கொள்வதில் உள்ளது. காலம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும். ஆனால் இறைவன் மட்டும் மாறமாட்டான். நீ அவனை பற்றிக் கொண்டால் வாழ்க்கையின் எந்த மாற்றமும் உன்னை சிதைக்க முடியாது. இருள் அதிகமான இரவுக்குப் பிறகே வெளிச்சமான காலை வரும் போல உன் வாழ்க்கையிலும் இந்த இருள் நீங்கி ஒளி வரப்போகிறது. அதற்குள் நீ நம்பிக்கையை விடாமல் பிடித்துக்கொள். ஏனெனில் காலமும் இறைவனும் சேர்ந்து உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. நீ இன்று புரிந்து கொள்ளாததை நாளை உணர்ந்து அது அவன் அருள்தான் என்று கண்கலங்கி புரிந்து கொள்வாய். மனம் அது மனிதனின் மிக நுணுக்கமானதும் மிக ஆழமானதுமான உலகம். வெளி உலகில் எவ்வளவு சிரித்தாலும் உள்ளுக்குள் அமைதியாக அழும் அந்த நிலையை பலர் அனுபவித்திருக்கிறார்கள். நீயும் அனுபவித்திருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் இரவில் தலையணையை நனைக்கும் அந்த கண்ணீர், யாரிடமும் சொல்ல முடியாத அந்த நெருடல், ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படியாகிவிட்டது என்று உன்னையே நீ கேட்கும் அந்த அமைதியான வேதனை, இதெல்லாம் உன் பலவீனம் அல்ல. அது உன் உள்ளம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதற்கான சாட்சி. நாம் ஏமாறுவதற்கான காரணம் மற்றவர்கள் அல்ல, நம்முடைய எதிர்பார்ப்புகள் தான் என்பதை வாழ்க்கை எத்தனை முறை கற்றுக் கொடுத்தாலும் மனம் மீண்டும் மீண்டும் நம்பிக்கையை வைத்து விடுகிறது. இந்த முறை வேறாக இருக்கும் என்று எண்ணி நம் இதயத்தை திறக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் அதே கதையே மீண்டும் நடக்கிறது. அதே கண்ணீர், அதே வலி. அதனால்தான் வாழ்க்கை மெதுவாக உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது, எதிர்பார்ப்பை குறைத்தால் வலி குறையும் என்று. ஆனால் அது எளிதல்ல. ஏனெனில் மனம் அன்பை தேடுகிறது, புரிதலை நாடுகிறது, யாரோ ஒருவரிடம் முழுமையாக சாய்ந்து கொள்ள விரும்புகிறது. அந்த விருப்பமே சில நேரங்களில் நம்மை உடைக்கிறது. நீ ஒருவரிடம் அதிகமாக அன்பு வைத்தால் அவர்கள் மாறும்போது உன் உலகமே உடைந்தது போல தோன்றும். அந்த நொடி உனக்கு மூச்சே நின்றுவிட்டது போல இருக்கும். ஆனால் அந்த உடைந்த தருணங்களே உன்னை உன்னிடம் திரும்பிக் கொண்டு வரும். நான் யாருக்காக வாழ்கிறேன் என்ற கேள்வியை எழுப்பும். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் போதுதான் உண்மையான மாற்றம் ஆரம்பிக்கும். நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாய், உன் மனதை மதிக்க ஆரம்பிக்கிறாய், உன்னை காயப்படுத்தும் இடங்களிலிருந்து விலக கற்றுக்கொள்கிறாய். கண்ணீர் என்பது பலவீனம் அல்ல, அது உன் இதயம் பேசும் மொழி. ஆனால் அந்த மொழியில் நீ எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு நாள் அதை நிறுத்தி உன் உள்ளத்தில் ஒரு புதிய வலிமையை உருவாக்க வேண்டும். உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து நீ அழுத ஒவ்வொரு இரவும் வீணாகவில்லை. அந்த இரவுகள் உன்னை ஆழமாக மாற்றியிருக்கின்றன. இன்று நீ யாரையும் எளிதாக நம்பாமல் இருப்பதற்கும் உன் மனதை காக்க கற்றுக்கொண்டதற்கும் காரணம் அந்த கண்ணீர்தான். வாழ்க்கை நம்மை உடைக்க வருவதில்லை, அது நம்மை உணர்த்த வருகிறதே தவிர. இன்று உன் மனம் சோர்ந்து போயிருந்தாலும் நாளை அது மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி உன்னுள் இருக்கிறது. நீ இழந்ததை நினைத்து அழுவது எளிது. ஆனால் இன்னும் உன்னிடம் இருக்கும் விஷயங்களை நினைத்து வாழ கற்றுக்கொள்வதுதான் உண்மையான தைரியம். உன் உள்ளம் இன்னும் சுவாசிக்கிறது, இன்னும் நம்பிக்கை வைக்கிறது. அதுவே உன் பெரிய வரம். ஆகையால் கண்ணீரை துடைத்து மெதுவாக முன்னேறு. ஏனெனில் உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் உன்னை சோதித்து வடிவமைத்து ஒரு நாள் நீயே உன்னை பெருமைப்படும் நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இழப்பு அது மனிதன் தவிர்க்க முடியாத ஒரு அனுபவம். ஆனால் அந்த இழப்பின் பின்னாலே மறைந்து கிடப்பது இறைவன் அருள் என்பதை உணர்ந்தவனே உண்மையான ஞானி. ஒரு மரத்தை பாரு, அதன் இலைகளெல்லாம் உதிர்ந்து போகும் காலம் வரும். அந்த நேரத்தில் அது வெறுமையாக உயிரற்றதாக தோன்றும். ஆனால் அதன் உள்ளே ஓடும் உயிர் சக்தி ஒருபோதும் நிற்காது. அப்படியே மனித வாழ்க்கையிலும் சில நேரங்களில் எல்லாமே கைவிட்டு போனது போல தோன்றும். நம்பியவர்கள் விலகிவிடுவார்கள், பிடித்தவை இழந்து போகும், மனம் உடைந்து போகும். அந்த நேரத்தில்தான் சிவபெருமான் உன்னுள் மெதுவாக பேச ஆரம்பிப்பார். நீ இழந்தது உனக்கானதல்ல, உனக்கானதை நான் காக்கிறேன் என்று. அந்த குரலை கேட்க மனம் அமைதியாக இருக்க வேண்டும், நம்பிக்கை நிலைத்திருக்க வேண்டும். பரமசிவன் என்பது அழிப்பவனாக மட்டுமல்ல, புதிதாக உருவாக்குபவனும் கூட. அவர் அழிப்பது பழைய வலிகளை, தேவையற்ற பற்றுகளை, உன்னை சுமையாக வைத்திருக்கும் நினைவுகளை. அவர் தருவது புதிய தொடக்கம், புதிய ஒளி, புதிய உயிர். நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு இழப்பும் உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தை காலி செய்கிறது. அந்த காலியான இடத்தில்தான் சிவன் அருள் நிரம்ப போகிறது. ஆகையால் இழப்பை பார்த்து அழுவது சரி, ஆனால் அதில் முடங்கி நிற்காதே. ஓம் நமசிவாய என்று உன் உள்ளத்தில் ஜபிக்க ஆரம்பி.
அந்த மந்திரம் உன் காயங்களை குணப்படுத்தும் மருந்து போல வேலை செய்யும். ஒவ்வொரு முறை அந்த நாமத்தை உச்சரிக்கும்போது உன் மனம் மெதுவாக லேசாகும், உன் வலி குறையும், உன் உள்ளம் ஒரு புதிய அமைதியை உணரும். சிவன் உன்னை சோதிப்பது உன்னை தள்ளிவிட அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை உன் உண்மையான வடிவத்தில் காணச் செய்வதற்காக. வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருக்கும்போது சிவனை நினைப்பது எளிது. ஆனால் எல்லாம் இழந்து போனது போல இருக்கும் நேரத்தில் கூட நீ இருக்கிறாய் என்று நம்புவதுதான் உண்மையான பக்தி. அந்த நம்பிக்கை இருந்தால் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்காது. இருள் அதிகமான இரவுக்குப் பிறகே விடியல் வரும் போல உன் வாழ்க்கையிலும் இந்த இழப்புகளுக்குப் பிறகு ஒரு பெரிய ஒளி வரப்போகிறது. சிவன் நடனமாடுவது அழிவுக்காக அல்ல, அந்த அழிவின் மூலம் புதிய சிருஷ்டியை உருவாக்குவதற்காக. உன் வாழ்க்கையிலும் அவர் ஒரு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். சிலவற்றை உடைக்கிறார், சிலவற்றை உருவாக்குகிறார். அதை நீ இப்போது புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்த்தால் அது எல்லாம் அவன் அருள்தான் என்று கண்களில் கண்ணீர் வரக்கூடும். ஆகையால் இழப்பை பயப்படாதே. அது ஒரு முடிவு அல்ல, அது சிவன் கொடுத்த ஒரு புதிய ஆரம்பம். அந்த ஆரம்பத்தை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் ஒவ்வொரு அடியிலும் சிவாய நம என்று மனதில் உரைத்து செல். அப்போது நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை உணர்வாய். உன் வாழ்க்கை மெதுவாக ஒரு தெய்வீக பாதையாக மாற ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை, அதை சொல்ல எளிது. ஆனால் உடைந்த மனதோடு அதை பிடித்து நிற்பதுதான் உண்மையான போராட்டம். வாழ்க்கையில் ஒரு சில தருணங்கள் வரும். அப்போது நீ உன்னையே நம்ப முடியாமல் போகும். நான் ஏன் இவ்வளவு பலவீனமாகிவிட்டேன் என்று உன்னையே கேட்பாய். கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்தாலும் உன்னையே அடையாளம் காண முடியாமல் போகும். அந்த நேரத்தில் யாரும் அருகில் இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் உன் வலியை முழுமையாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த தனிமை, அந்த அமைதியான இரவு, அந்த நெஞ்சை நெருக்கும் சுமை, இதுதான் உன் வாழ்க்கையின் உண்மையான திருப்புமுனை. நீ அங்கே உடைந்து போகலாம், அல்லது அங்கேயே உன்னை புதிதாக உருவாக்கிக் கொள்ளலாம். பல நேரங்களில் நம்மை உடைப்பது தோல்வி அல்ல, நம்மை பற்றி நாமே வைத்திருந்த நம்பிக்கைகள் சிதைவதே. நான் முடியாது என்று நீயே உனக்கு சொன்ன அந்த ஒரு வாக்கியம்தான் உன் பெரிய எதிரி. ஆனால் அதே மனம் ஒரு நாள் நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தால் அங்கேயே உன் வெற்றி தொடங்கிவிடும். யாரோ ஒருவர் வந்து உன்னை காப்பாற்றுவார்கள் என்று காத்திருக்காதே. ஏனெனில் கடைசியில் உன்னை காப்பாற்ற வரப்போகிற ஒரே மனிதன் நீதான். அந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு பயம் குறையும், தைரியம் பிறக்கும். நீ விழுந்து விட்டாய் என்றால் அது தோல்வி அல்ல, எழாமல் இருந்தால்தான் அது தோல்வி. ஒவ்வொரு முறை நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் அந்த முயற்சிதான் உன் உண்மையான வலிமை. நீ அழுத நாட்களை நினைத்து பாரு. அந்த கண்ணீரோடு கூட நீ வாழ்ந்து கொண்டே இருந்தாய். அதுவே உன் சக்தி. உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு பக்கம், ஆனால் உன்னை நீயே கைவிடாமல் இருந்ததுதான் உன் உண்மையான வெற்றி. சில நேரங்களில் நீ மிகவும் சோர்ந்து போய் இது எல்லாம் போதும் என்று நினைப்பாய். ஆனால் அதே நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய குரல் எழும், இன்னும் கொஞ்சம் முன்னேறு என்று. அந்த குரல்தான் உன் உயிரின் சக்தி. அதை கேள், அதை நம்பு. வாழ்க்கை எப்போதும் நமக்கு எளிதான பாதையை தராது, ஆனால் நமக்கு தேவையான வலிமையை மட்டும் தரும். அந்த வலிமையை பயன்படுத்தி முன்னேறுவது நம்முடைய கடமை. நீ இப்போது அனுபவிக்கும் வலி ஒரு நாள் உன் பெருமையாக மாறும். இன்று உன்னை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் நாளை உன் கதையை கேட்டு பலர் உற்சாகம் பெறுவார்கள். அதனால் இப்போது வலிக்கிறது என்று பயப்படாதே, அது உன்னை உருவாக்கும் செயல்முறை. கண்ணீர் வழிந்தாலும் முன்னேறு, மனம் உடைந்தாலும் முன்னேறு. ஏனெனில் உன் வாழ்க்கை இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ உன்னையே நம்பி ஒரு அடியை எடுத்துவிட்டால் அதற்கு பின்னால் உலகமே உன்னை தடுக்க முடியாது. நினைவில் வை, உன் வலியை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதை வெற்றியாக மாற்றுவது உன்னால் மட்டுமே முடியும். அதற்காக இன்னும் ஒரு முறை எழுந்து நிற்க துணிவு காட்டு. ஏனெனில் உன் வாழ்க்கையின் சிறந்த அத்தியாயம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நேரம், அது கண்களுக்கு தெரியாத இறைவனின் வடிவம் என்று சொன்னாலும் மிகையாகாது. ஒவ்வொரு நொடியும் சிவபெருமான் தரும் அருளின் துளி. நாம் கவனிக்காமல் வழியவிட்டு கொண்டிருக்கும் ஒரு புனித வாய்ப்பு. நாம் இழந்த செல்வத்தையும் உடைந்த உறவுகளையும் காயமடைந்த மனதையும் ஒரு நாள் மீண்டும் உருவாக்க முடியும். ஆனால் ஓடிய நேரத்தை மட்டும் திரும்ப அழைக்க முடியாது. அதனால்தான் முனிவர்கள் காலமே கடவுள் என்று உணர்ந்தார்கள். அந்த காலத்தின் பின்னால் நிற்பவன் பரமசிவன். அவர்தான் உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை நிர்ணயிக்கிறான். அவர்தான் எந்த தருணம் எப்போது மலர வேண்டும் என்று முடிவு செய்கிறான். நீ விரைந்து ஓடினாலும் அவர் நிர்ணயித்த நேரம் வராமல் எதுவும் நடக்காது. நீ காத்திருந்தாலும் அவர் நேரம் வந்துவிட்டால் யாராலும் அதை தடுக்க முடியாது. ஆகையால் அவசரப்படாதே. தாமதமாகிறது என்று சோர்ந்து போகாதே. அது சிவன் அமைத்த நேரம் என்று நம்பு. நீ இப்போது காத்திருப்பது வீணல்ல, அது உன் உள்ளத்தை வலிமையாக்கும் ஒரு தவம். ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் இன்று எனக்கு கிடைத்த இந்த நேரம் உன் அருள் என்று சிவனை நினைத்து தொடங்கு. அந்த எண்ணமே உன் வாழ்க்கையை மாற்றும். நேரத்தை வீணடிப்பது என்பது வாழ்க்கையை வீணடிப்பதற்கு சமம். ஏனெனில்
அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டிய தர்மம், கடமை, முயற்சி எல்லாமே கைவிடப்பட்டு விடுகிறது. ஓம் நம சிவாய என்ற நாமத்தை உன் சுவாசத்தோடு இணைத்து வாழ கற்றுக்கொள். மூச்சு உள்ளே வரும்போது ஓம், வெளியே போகும்போது நம சிவாய என்று நினைத்தால் உன் ஒவ்வொரு நொடியும் பக்தியாக மாறிவிடும். அப்போது நேரம் வீணாகாது, அது பூஜையாக மாறும். சிவபெருமான் தரும் ஒவ்வொரு தருணமும் ஒரு பரிசு. அதை மதிக்காதவன்தான் உண்மையில் இழக்கிறான். நீ உன் நேரத்தை அர்த்தமுள்ள செயல்களில் செலவழிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மெதுவாக ஒளிர ஆரம்பிக்கும். காலம் கடந்து போகிறது என்று பயப்படாதே. அதை பயனுள்ளதாக மாற்றாததே பயப்பட வேண்டிய விஷயம். ஒரு நாள் இந்த உடல் மண்ணாகிவிடும். அந்த நாளில் நாம் சேர்த்து வைத்த செல்வமும் புகழும் உறவுகளும் எதுவும் நம்முடன் வராது. ஆனால் நாம் வாழ்ந்த ஒவ்வொரு நொடியின் அர்த்தம் மட்டும் நம்முடன் வரும். அந்த அர்த்தத்தை நிரப்புவது உன் கையில்தான். ஆகையால் ஒவ்வொரு நாளையும் கடைசி நாளாக நினைத்து அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ கற்றுக்கொள். சிவன் உனக்கு கொடுத்த இந்த நேரத்தை வீணாக்காமல் அதை உன் முன்னேற்றத்திற்கும் பிறருக்கு நன்மை செய்வதற்கும் பயன்படுத்தினால் அது உண்மையான பக்தியாக மாறும். நேரத்தை மதிப்பவன் சிவனை மதிக்கிறான். நேரத்தை வீணாக்குகிறவன் அவன் அருளை அறியாமல் விட்டுவிடுகிறான். ஆகையால் இனிமேல் ஒரு நொடியையும் அலட்சியம் செய்யாதே. உன் சுவாசம் இருக்கும் வரை அது சிவன் தரும் வாய்ப்பு என்று நினைத்து வாழ். அப்போது உன் வாழ்க்கை சாதாரண கால ஓட்டமாக இல்லாமல் சிவனின் அருள் ஓட்டமாக மாறி ஒவ்வொரு நொடியும் உன்னை உன் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல ஆரம்பிக்கும். தோல்வி என்ற அந்த ஒரு வார்த்தை பலரின் மனதையே நடுங்க வைக்கும். ஆனால் உண்மையில் அது பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல, புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. வெற்றி வந்தால் மனிதன் சிரிப்பான், ஆனால் தோல்வி வந்தால்தான் அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான். அந்த சிந்தனைதான் அவனை மாற்றும், அவனை உயர்த்தும், அவனை உண்மையான மனிதனாக உருவாக்கும். நீ வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொரு தோல்வியும் உன்னை தள்ளிவிட வரவில்லை, உன்னை திசை திருப்ப வருகிறதே தவிர. சில நேரங்களில் நாம் விரும்பிய பாதை சரியானதல்ல, ஆனால் நாம் அதை பிடித்து விடாமல் இருப்போம். அப்போது தோல்வி வந்து அந்த பாதையை உடைத்துவிடும். அது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு திருத்தம். ஏன் நான் தோற்றேன் என்று நீ உன்னையே கேட்கும் அந்த தருணம் மிகவும் முக்கியம். அந்த கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல்ல துணிந்தால் அங்கேயே உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். பலர் வெற்றியடைந்தால் நான் உழைத்ததால் என்று பெருமைப்படுவார்கள். ஆனால் தோல்வி வந்தால் அவர்களால் தான் என்று மற்றவர்களை குறை சொல்வார்கள். இதுவே அவர்களை அதே இடத்தில் வைத்திருக்கும் மிகப்பெரிய காரணம். உண்மையான வலிமை என்னவென்றால், வெற்றி வந்தாலும் தாழ்மையாக இருக்க வேண்டும், தோல்வி வந்தாலும் பொறுப்பை ஏற்க வேண்டும். நீ உன் தவறுகளை ஒப்புக்கொண்டு அதை திருத்த முயற்சி செய்தால் தோல்வி உன் எதிரி இல்லை, அது உன் ஆசிரியர். வாழ்க்கை எந்த மனிதனையும் ஒரே நேரத்தில் முழுமையாக வெற்றி பெறச் செய்யாது. அது அவரை சோதிக்கும், உடைக்கும், மீண்டும் எழச் செய்யும். இவ்வாறு பலமுறை வடிவமைப்புத்தான் ஒரு வலிமையான மனிதனை உருவாக்கும். நீ இன்று அனுபவிக்கும் தோல்வி நாளை உன் கதையின் முக்கியமான அத்தியாயமாக மாறும். அதை நினைத்து நீயே உன்னை பெருமைப்படுவாய். தோல்வி வந்தால் மனம் உடையும், நம்பிக்கை குலையும். இது எனக்கு முடியாது என்ற எண்ணம் மேலெழும். அந்த நேரத்தில்தான் உன் உண்மையான போராட்டம் ஆரம்பமாகிறது. வெளியுலகத்தோடல்ல, உன் உள்ளத்தோடு. அந்த உள்ளக்குரலை மாற்ற முடிந்தால்தான் நீ முன்னேற முடியும். நான் தோற்றேன் என்பதற்கு பதில் நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்ல ஆரம்பித்தால் உன் மனம் மெதுவாக வலிமை பெறும். வெற்றி என்பது ஒரு நாள் கிடைக்கும் பரிசு அல்ல, அது தினமும் செய்யப்படும் சிறிய முயற்சிகளின் கூட்டுத்தொகை. நீ தினமும் சிறிது முன்னேறினால் தோல்வி உன்னை தடுக்க முடியாது. உலகம் உன்னை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, நீ உன்னையே நம்புவதுதான் முக்கியம். ஏனெனில் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வெளியில் இல்லை, அது உன்னுள் இருக்கிறது. உன் உழைப்பு, உன் முயற்சி, உன் மனநிலை, இவையே உன் எதிர்காலத்தை உருவாக்கும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட நீ உன்னிடம் என்ன சொல்கிறாய் என்பதே முக்கியம். நான் முடியாது என்று நீ சொன்னால் அது உண்மையாகிவிடும். நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னால் அது பாதையை திறக்கும். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது இன்னொரு முயற்சிக்கான அழைப்பு. வாழ்க்கை எப்போதும் சுலபமாக இருக்காது, ஆனால் அதனை கடந்து செல்லும் மனிதன்தான் வலிமையானவன். ஆகையால் நீ விழுந்த இடத்தில் அழுது நிற்காதே, அங்கிருந்து எழுந்து நட. ஏனெனில் அந்த ஒரு அடியே உன்னை வெற்றிக்கு இன்னும் அருகில் கொண்டு செல்லும். நினைவில் வை, உலகம் வெற்றியாளர்களை மட்டும் பாராட்டும், ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் எண்ணற்ற தோல்விகளை யாரும் பார்க்க மாட்டார்கள். அந்த தோல்விகளை தாங்கி அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறும் மனிதனே உண்மையான சாதனையாளர். ஆகையால் தோல்வியை வெறுக்காதே, அதை அணைத்துக்கொள்.
அதிலிருந்து கற்றுக்கொள், அதை உன் சக்தியாக மாற்று. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, அந்த தோல்வி இல்லை என்றால் இன்று நான் இவ்வளவு வலிமையானவன் ஆக மாட்டேன் என்று நன்றியுடன் சொல்லும் நாள் நிச்சயம் வரும். வாழ்க்கையின் இறுதி உண்மை. அதை யாராலும் தவிர்க்க முடியாது, யாராலும் மாற்ற முடியாது. பிறப்பு எப்படியோ நமக்கு தெரியாமல் வந்தது போல முடிவும் ஒரு நாள் அமைதியாக வந்து நிற்கும். அந்த உண்மையை நினைக்கும்போது பயம் வரலாம், மனம் கலங்கலாம். இவ்வளவு ஓடி ஓடி வாழ்வது எதற்காக என்ற கேள்வி எழலாம். ஆனால் அந்த கேள்விக்குள் தான் வாழ்க்கையின் மிக ஆழமான பதில் மறைந்து கிடக்கிறது. நாம் இந்த உலகிற்கு வந்ததற்கான காரணம் வெறும் வாழ்ந்து மறைவதற்காக அல்ல, வாழ்ந்ததற்கான ஒரு அர்த்தத்தை உருவாக்குவதற்காக. ஒரு நாள் நாம் இல்லை என்றாலும் நம்மால் செய்யப்பட்ட நல்லது மட்டும் இந்த உலகில் தொடர வேண்டும். அதுவே நம்முடைய உண்மையான அடையாளம். செல்வமும் புகழும் உறவுகளும் எல்லாம் ஒரு கட்டத்தில் விட்டு போகும். ஆனால் நாம் யாருடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றினோம், யாருடைய கண்ணீரை துடைத்தோம், யாருக்கு ஒரு நிமிடம் நிம்மதி கொடுத்தோம், அதுதான் இறுதியில் நம்முடன் வரும் உண்மை. இறைவன் நமக்கு இந்த உயிரை ஒரு வரமாக கொடுத்திருக்கிறான். அந்த வரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே நம் வாழ்க்கையின் மதிப்பு. சிலர் வாழ்கிறார்கள், சிலர் வெறும் நாட்களை கழிக்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டுமே வாழ்க்கையை உணர்ந்து வாழ்கிறார்கள். நீ அந்த சிலரில் ஒருவனாக மாற வேண்டும். அதற்கு நீ உன் மனதை உன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். உன் எண்ணங்களை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். உன் செயல்களை நியாயமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை எப்போதும் நம்மை சோதிக்கும். சில நேரங்களில் நம்மை உடைக்கும், சில நேரங்களில் நம்மை உயர்த்தும். ஆனால் அந்த எல்லா நிலையிலும் நிதானமாக இருப்பவன்தான் இறுதியில் அமைதியை அடைவான். அதிகமான துக்கத்தில் சோர்ந்து போகாதே, அதிகமான சந்தோஷத்தில் மயங்கி போகாதே. இரண்டுமே கடந்து போகும் என்பதை நினைவில் வை. உன் வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொண்டு அதை நேசித்து வாழ ஆரம்பித்து விட்டால் எந்த சுமையும் சுமையாக தெரியாது. அது ஒரு அனுபவமாக மாறிவிடும். பிறரை குறை சொல்லாமல் உன் தவறுகளை திருத்திக் கொண்டு தினமும் சிறிது முன்னேற முயற்சி செய்தால் வாழ்க்கை மெதுவாக உன் பக்கம் திரும்பும். நீ உன்னை மதிக்க கற்றுக்கொண்டால்தான் மற்றவர்கள் உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள். நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொண்டால்தான் உண்மையான அன்பை அனுபவிக்க முடியும். இந்த உலகில் யாரும் நிரந்தரமில்லை. ஆனால் நாம் வாழும் விதம் மட்டும் நிரந்தரமாக நினைவில் இருக்கும். ஆகையால் பயந்து வாழாதே, தைரியமாக வாழ். யாரையும் காயப்படுத்தாமல், உன் மனதை காயப்படுத்திக் கொள்ளாமல் நேர்மையாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கை ஒரு சுமை அல்ல, அது ஒரு அரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை வீணடிக்காதே. இறைவன் உன்னை சோதித்தாலும் கைவிட மாட்டான். அது அவன் அருள், அவன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கைவிடாதே. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நீ கடந்த பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நான் விடாமல் முன்னேறினேன் என்று பெருமையாக சொல்லும் நிலைக்கு நீ வருவாய். அந்த நாள்தான் உன் உண்மையான வெற்றி நாள். அதுவரை நிதானமாக, நம்பிக்கையுடன், அன்புடன், பக்தியுடன் வாழ்ந்து கொண்டே இரு. ஏனெனில் வாழ்க்கை ஒரு முடிவல்ல, அது ஒரு தெய்வீக பயணம். அந்த பயணத்தை அர்த்தமுள்ளதாக்குவது உன் கையில்தான்.